ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மகாலட்சுமி பொது இ-சேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்பிசிக்கு குரூப் 4 நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி ஆன்லைனில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இருக்கும். அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி தெளிவாக நம்ம ஆன்லைன்லேயே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டிஎன்பிசிக்கு ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், ஃபோட்டோ, சிக்னேச்சர் இருக்கணும். இந்த 5 இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண தொடங்குங்க. இந்த 5 இருந்தாலே போதும், நம்ம ஓடிஆர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 150 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாருமே. ஆதரவற்ற விதவைகள், அதுக்கப்புறம் டிசபிலிட்டி பர்சன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டி எல்லாருமே 150 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பதிகிறப்ப உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஃப்ரீ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் நீங்கள் ஃப்ரீ அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கீங்க, இல்லைனா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தெரியாதவங்களுக்கு நான் இந்த டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி நான் சொல்கிறது தான், பிவிசி கார்டு தேவைப்படுது அப்படின்னா பல்க் பிவிசி நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க கீழே வாட்ஸ்அப் கார்டு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக என்கிட்ட கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடியில் இப்போ புது மெத்தட்லாம் வருது கார்டு, அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா பல்க் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் அமௌண்ட்டு குறைச்சி கூட கொடுத்துறேன். பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது கொரியர் சார்ஜோ இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் சார்ஜோ நான் எதுவுமே வாங்குறது கிடையாது. அந்த கார்டுக்கு என்ன சார்ஜோ அந்த சார்ஜ் மட்டும்தான் நம்ம அப்ளிகபிள் ஆகுது. இப்போ அதுக்கான அஃபிஷியல் லிங்க், டிஎன்பிசிக்கான அஃபிஷியல் லிங்க் நான் கீழே பின் பண்ணி வச்சுருந்தேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இங்கே தான் வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்கும். ஃபஸ்ட்டு வெப்சைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். அப்ளை ஆன்லைன் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் புதிய பயனாளர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு யூசர் ஐடியில் நீங்கள் என்னன்னாலும் டைப் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த இதுவுமே வராது. உங்களுக்கு பிடிச்ச நேமோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரோ நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு பயனாளர் குறியீடு உள்ளதா அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஒரு 4 கேரக்டரு, 4 நியூமரிக்கு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். 2 இதுலேயுமே ஒரே பாஸ்வேர்டு அடிங்க. ஃபஸ்ட்டும் அதுக்கப்புறம் கடவுச்சொல்லை ரீஎன்டர் பண்ண சொல்லும். 2லேயும் ஒரே மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. 2மே ஒன்று போல் இல்லை அப்படின்னா ஒத்திருக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு என்ன நீங்கள் அடிக்க நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் பார்த்துட்டே நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். இமெயில் ஐடி கரண்டில் உள்ள மெயில் ஐடி கொடுங்க. அப்படின்னா தான் நமக்கு ஓடிபி வெரிஃபிகேஷனுக்கு கரெக்டாக சேரும். நீங்கள் பழைய ஏதாவது ஒரு மெயில் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கொடுக்க வேண்டாம். கரண்டில் இப்போ வரைக்கும் மெயில் ரிசீவ் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு மெயில் ஐடியை கொடுங்க. இப்போ நான் கரண்ட் பாஸ்வேர்டு 2மே ஒன்று போல் வச்சுட்டேன். மின்னஞ்சல் முகவரி அப்படிங்கிறதுல அவங்களோட முகவரி, அதாவது அந்த இமெயில் ஐடி நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரியை உறுதிப்படுத்தவும் இருக்கும். அதாவது நம்ம இங்கே டைப் பண்ணதை அப்படியே கரெக்டாக பார்த்து இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் சுய விவரங்கள் கேட்கும். ஃபஸ்ட்டு மெயில் ஐடி கரெக்டாக பார்த்துக்கோங்க. மெயில் ஐடியும் ஃபோன் நம்பருக்கு தான் நமக்கு வெரிஃபிகேஷன், ஓடிபி வெரிஃபிகேஷனுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்று டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். ஃபார்ம் சப்மிட் பண்ணுறப்பையாக இருக்கட்டும், அடுத்தடுத்து நம்ம என்ன ஸ்டெப்பு பண்ணாலும் மெயில் ஐடிக்கு தான் நமக்கு ஓடிபி வரும். அதனால் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த அப்ளிகேண்டில் அவங்க 10th மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி பேர் இருக்குதோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஓடிபி அனுப்புவதன் மூலம் சரிபார்க்கவும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓடிபி ரொம்ப நேரம் எடுக்காது, டைம் எடுக்காது, உடனே வந்துடுது. அதனால் அதை கொஞ்சம் வேகமாக பார்த்து அப்படியே என்ட்ரு பண்ணிட்டு சரி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் தந்தை பெயர்னு இருக்கும். தந்தை பெயர் அப்படிங்கிறத 10th மார்க் ஷீட்டில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். இனிஷியல் முன்னே வருதுன்னா முன்னே போட்டுக்கோங்க, பின்ன வருதுன்னா பின்ன போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் பேருக்கு அப்புறம் தான் இனிஷியல் இருக்கும். தந்தை பிறந்த மாவட்டங்கிறது விருதுநகர் கொடுத்துக்கிறேன். தந்தையார் பூர்வீக மாவட்டங்கிறதுல விருதுநகர் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து தாயாரோட பேர் நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இனிஷியல் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பிறந்த தேதி அது 10th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி இருக்கணும். ஆதார் கார்டில் எப்படி இருக்கும், 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நேம் ஓடிஆர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு சிலருக்கு ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது, மிஸ்மேட்ச் ஆகுது. அதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் உள்ள பேரும் அதில் உள்ள பேரும் ஒன்று போல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மொபைல் நம்பர் கண்டிப்பாக ஆதார் கார்டில் இணைச்சிருக்கணும்.
அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. விண்ணப்பத்தார் பிறந்த மாவட்டத்தில் விருந்தினர் கொடுத்துக்கிறேன். பாலினம் வந்து மேல் கொடுத்துக்கிறேன். மதமில் வந்து ஹிந்து கொடுத்துக்கிறேன். தேசிய இனத்தில் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியா கொடுத்துக்கிறேன். கம்யூனல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் கொடுத்துட்டு வித்தின் தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் வகுப்பு கேஸ்ட் வந்து கேட்கும், பிசி கொடுத்துக்கிறேன். சாதியின் உட்பிரிவில் வந்து அவங்க வந்து நாடார் கிறிஸ்டின் நாடாரில் வருவாங்க, அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் மாவட்டத்தை வந்து கொடுத்துக்கிறேன், வட்டத்தை வந்து கொடுத்துக்கிறேன். சான்றிதழ் வழங்கிய அதிகாரி அப்படின்னு பார்க்கும்போது ஜோனல் டெப்டி தாசில்தார் வர்றாரு. ஜோனல் டெப்டியை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சான்றிதழ் எண் கேட்குது, சர்டிஃபிகேட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சான்றிதழ் வழங்கப்பட்ட தேதி அதுவே சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஒருவேளை ஓல்டு சர்டிஃபிகேட்டாக இருக்க பட்சத்தில் நம்ம இதிலேயே வந்து வீடியோ இருக்குது, கம்யூனிட்டி எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சர்டிஃபிகேட் முதல்ல சேஞ்ச் பண்ணுங்கள். பல்லனா இருக்கீங்க அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளரில் வருவீங்க. அப்படிலாம் இருக்கும் கேட்டகரியில் நீங்கள் கம்யூனிட்டியை வந்து மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். பல்லன் ஆப்ஷன் வந்து இருக்காது, தேவேந்திரகுல வேளாளர் மட்டும்தான் இருக்கும். அதனால் கம்யூனிட்டியை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எஸ்சியாக இருக்கும் பட்சத்தில். பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் வந்து எஸ்எஸ்எல்சி கேட்குது, 10th மார்க் ஷீட்டோட நம்பர் கேட்குது. நம்பரோட ரிஜிஸ்டர் நம்பர் நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மார்க் கீழே இருக்கிறது தான் ரிஜிஸ்டர் நம்பரு. சர்டிஃபிகேட் நம்பருங்கிறது வந்து டாப்பில் இருக்கும், அதுதான் சர்டிஃபிகேட் நம்பரு. கொஞ்சம் பார்த்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பள்ளியின் இறுதி வகுப்பு தேர்ச்சி பெற்ற வருடம் கேட்குது. மார்ச் 2018 கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் சான்றிதழ் படி பிறந்த தேதி கேட்கும். 2 பிறந்த தேதியுமே நமக்கு ஒத்து போகணும், இல்லை அப்படின்னா நம்மளால் சப்மிட் பண்ண முடியாது. பள்ளி இறுதி வகுப்பின் கல்வி குடும்பம் வந்து ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. பள்ளி இறுதி வகுப்பு பயிற்று மொழி தமிழ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு முகவரியில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அது மாதிரி நிறையா பேர்த்துக்கு பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண வேண்டிய நீடு இருக்குது. தேவைப்படுறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேகமாக நாங்கள் அப்ளை பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். சப்போர்ட் இருக்குது, நிறையா பேர் நிறையா ஸ்டாஃப் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க உங்களுக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க, டாக்குமெண்ட் மட்டும் அனுப்பிவிடுங்க. கவர்மெண்ட் நிர்ணயித்த விலை 60 ரூபா மட்டும்தான். அப்ளை பண்ணிட்டு டேட்டா ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிஎன்பிசி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முகவரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டோர் நம்பர் கொடுத்துக்கிறேன், 2வது வந்து ஸ்ட்ரீட் கொடுத்துக்கிறேன், 3வது வந்து எந்த வட்டத்தில் வருதோ அந்த சிவகாசிங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் மாநிலத்தை கொடுத்துக்கிறேன். மாவட்டத்தில் 10 விருந்தினரில் கொடுத்துக்கிறேன். அஞ்சல் குறியீடு வந்து 626189ங்கிறத வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கரண்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றான்னு கேட்கும். தொடர்பு முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒன்றான்னு கேட்கும். டிக் கொடுத்துருக்கோங்க. டிக் கொடுத்துட்டு சேமி மற்றும் தொடர் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவும் சைனும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவும் சைனும் நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவையும் சைனையும் கரெக்டாக நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரிவியூ பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ப்ரிவியூ பேஜ் சேமி மற்றும் தொடர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிவியூ பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ப்ரிவியூ பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக இருக்கா, நம்ம என்ட்ரு பண்ணது கரெக்டு தானா அப்படிங்கிறத 1 or 2 times செக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமானது ஓடிஆர் தான். ஓடிஆரை வச்சு தான் நம்ம டிஎன்பிசியில் இருக்கிற எல்லா எக்ஸாமுமே நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது அந்த ஓடிஆரில் எந்த பிரச்சனையும் நமக்கு வந்துடக்கூடாது, ஃப்யூச்சரில் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால் அந்த ஓடிஆர் கரெக்டு தானா அப்படிங்கிறத பார்த்துட்டு மேற்கூறிய உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சேமி மற்றும் தொடருங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். அந்த நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஆஃப் ப்ரிவியூ இன்னொரு அடி வரும். அந்த ப்ரிவியூ நல்லா பார்த்துட்டு கட்டணம் கட்டுற மாதிரி இருக்கும். கட்டணம் செலுத்தவும் மற்றும் தொடரவும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகும். ஸ்டேட் பேங்க் நெட் பேங்கிங் இருந்துச்சு அப்படின்னா பே பண்ணி விடுங்க. இந்த இடத்துல நிறையா பேர் செய்கிற தப்பு என்னென்னா நெட் பேங்கிங் இல்லாமல் கார்டில் ட்ரை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு டிஎன்பிசியில் ரொம்ப நாள் ஆகும். ஏன் அப்படின்னா கார்டில் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் வந்து ஃபெயில்டு ஆகுது. ஃபெயில்டு ஆனதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் வந்து கரெக்டாக வந்து பெண்டிங்லேருந்து ஃபெயில்டு ஆகிறதுக்கே நாள் ஆகுது. அதனால் கரெக்டாக நெஃப்ட் கொடுத்துட்டு நெட் பேங்கிங் இருந்தால் மட்டும் பே பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நியர்பை உள்ள ப்ரௌசிங் சென்டரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக மெத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பே பண்ணி தர்றேன். அதுக்கப்புறம் எஸ்பிஐ நெட் பேங்கிங் இருக்கும், நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின்கிற பாக்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் நமக்கு எப்பயும் போல தான் எஸ்பிஐயில் உள்ள மாதிரி தான் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி நம்ம மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் ஆகும். ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அந்த பாஸ்வேர்டு நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓடிபி வரும். நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். எஸ்பிஐயில் இந்த மெத்தடு மேக்ஸிமம் ஆஃப் த ஓடிஆர். அதுக்கப்புறம் நெட் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் தான் இருக்கும். ஐடி பாஸ்வேர்டு போடுவோம். அதுக்கப்புறம் ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டு கேட்கும், அதை போடுவோம். அதுக்கப்புறம் ஓடிபி போட்டு நம்ம சப்மிட் பண்ணுவோம். இவ்வளோ தான் நமக்கு மேட்ரு. அதை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சப்மிட் ஆயிரும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி
அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணதுக்கான ரிசிப்ட் உங்களுக்கு இது வந்துடும். இதை வந்து அப்படியே கஸ்டமர்கிட்ட பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சர் பர்பஸ்க்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் வரும், அதை வந்து அச்சுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர் பர்பஸுக்கு அதை நம்ம வச்சுக்கலாம். ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஓடிஆரை. ஏன்னா ஃபியூச்சர் பர்பஸுக்கு நம்ம கண்டிப்பாக தேவைப்படும். இன்னும் ஓடிஆர் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகலை, இன்னொரு ஸ்டெப்பு வந்து இருக்குது. அந்த ஸ்டெப்பு வந்து ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. ஓடிஆர்லேயே ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா ஓடிஆரில் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, கரெக்டாக பண்ணுறீங்க, நல்லாவே செய்கிறீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஆதார் கார்டில் உள்ள டேட்டாஸும் நீங்கள் 10th மார்க் ஷீட் வச்சு டைப் பண்ண டேட்டாஸும் ஒன்று போல் இருக்கணும். ஒன்று போல் இருந்தால் தான் ஓடிஆர் வந்து கம்ப்ளீட் ஆகும். ப்ளஸ் வந்து ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இணைச்சிருக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியமானது. தங்களிடம் இந்திய தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் உதயா இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. உதயா உள்ளதான்னு கேட்குது. எஸ்ஸுங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. எஸ்ஸுன்னு கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயில் நமக்கு கேட்கும். என்னென்ன டீட்டெயிலாம் இருக்கோ ஆதார் கார்டில் உள்ள டீட்டெயிலாம் கேட்கும். ஆதார் கார்டு நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டில் உள்ளபடி உங்கள் பேரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கேப்சா கேட்கும். கேப்சாவை கொடுத்துட்டு ஓடிபியை சென்ட் பண்ணுங்கள். ஓடிபி சென்ட் ஆகும். ஓடிபி சென்ட் பண்ணும்போது நமக்கு எந்த மொபைல் நம்பர் உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஒருவேளை மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலை, இல்லைனா ஓடிபி வரல அப்படின்னா இன்னொரு வாட்டி போய் ஒரு நம்பர் கரெக்டான நம்பரை போய் உள்ளே போய் லிங்க் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படின்னா தான் ஓடிபி கரெக்டாக சென்ட் ஆகும். இல்லை அப்படின்னா சென்ட் ஆகாது. ஓடிபி சென்ட் ஆகலை அப்படின்னா ஓடிஆர் கம்ப்ளீட் ஆகாது. அப்படியே தான் இருக்கும், அந்த ஸ்டேஜ்லேயே தான் இருக்கும். ஓடிஆர் கம்ப்ளீட் ஆகாது. நீங்கள் எப்போ ஓடிபி போட்டு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போனா தான் உங்களுக்குன்னு தனி ஒரு ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகும். அது வரைக்கும் வர டெம்பரவரி ஐடி பாஸ்வேர்டு வந்து நமக்கு வச்சு அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக பார்த்து ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் அப்ளிகேஷனுக்கு உள்ளே கூட்டு போகும். இதோட ஓடிஆர் வீடியோ முடிச்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.